நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா தான் அப்போ உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். நான் கேள்வி கேட்கறேன். தாலியை கட்டி கொடுத்து பொட்டு வைக்க பயமா இருக்கு, எனக்கு முகம் கழுவி பொட்டு வைக்க பயமா இருக்கு, தாலியை கட்டி கடாச்சிட்டு போயிடும் அப்படின்னு அங்கேயுமே இவ்வளவு டெப்தா என்னோட டைலாக் இல்ல. என்னங்க இன்னைக்கு என்ன தண்ணியில தான் ஊற வச்சு அடிக்க போறீங்களா நீங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஏரியில மிஷ்கின் சார் கூட சொல்லியிருந்தாங்க அந்த ஷார்ட்ன்றது. அவர் ஆக்சுவலா ஜுரம் அன்னைக்கு ஓட முடியல. எனக்கு தெரிஞ்சு சார் வந்து ஒரு சீன்ல அந்த 2 குழந்தைங்க கேட்கும் போது என் கண்ணுல தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னாரு. அது எப்படி அவர் விட்டாருங்கிறதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுல யாராவது புண்பட்டு இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. அதாவது ஏடிஸ்ங்கிறது ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் மாத்திடலாம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மாத்தாம ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் மாத்திடலாம். ஏய் நோட் பண்ணிக்கவா. நம்மளால அதை எக்ஸ்பிரஸ் தான் பண்ண முடியும். அண்ட் சுத்தி இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை தாண்டி ஒரு பெரிய க்ளோஷர் நமக்கு எதுவுமே கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்றேன் பர்சனலா. நீங்க கேட்டது வந்து அவங்க பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டாங்க, அதுக்கு மேல ஒரு பதில் அவசியம் இல்ல. ரைட்டரா என்னன்னா அவன் நான் பெரிய ஐட்டங்காரன்னு சொன்னது வந்து பாட்டில் ராதா கிடையாது, இங்க அழுதான் இல்ல அதுதான் பாட்டில் ராதா, அதுதான் அவனோட ஒரிஜினல் கேரக்டர். அங்க சும்மா ஏதோ பேசிட்டு இருப்பான். இப்போ ஒரு ஏடி வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஏடிஸ பத்தின வெளியே தெரியாது. பட் ஏடிஸோட உழைப்பு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஏடியை வந்து அவங்களோட பெஸ்ட் குவாலிட்டியா அவங்க என்ன இது பண்ணுவாங்க. ரெண்டாவது ஆக்டர்ஸ் கிட்ட நான் கேட்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு மூவிக்கும் இன்னொரு மூவிக்கும் நீங்க சைமல்டேனியஸா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சார். அதுல வேற மாதிரி கேரக்டர், வேற பாடி லாங்குவேஜ் இருக்கும், இந்த படத்துக்கு வேறையா இருக்கும். ஸோ ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கான மெனக்கடல் பத்தி சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஏன்னா இந்த இந்த டைம் இவங்க பேசுனதுனால எனக்கு கையில மைக் கிடைச்சது. இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் விடக்கூடாதுன்றதுக்காக இதை நான் கேட்டுக்கிட்டேன். ஆக்டிங் பத்தி கேட்டது, இன்னும் கொஞ்சம் பேர் ஆக்டர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாம உன்னோட இதை பத்தி நீ சொல்லலாம்டா. இந்த கேரக்டருக்கு வந்து நான் பயங்கரமா கிரவுண்ட் ஒர்க் பண்ணேன். போய் ஆவடியில இந்த மாதிரி ஆவடி பூந்தமல்லி அங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து பயங்கரமா அடிக்ட் ஆயிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணி அந்த சின்ன சின்ன விஷயத்துல இருந்து அந்த நான் கேரக்டர் பண்ணியிருக்கேன். நீங்க கேட்ட கேள்விக்கு அவரு சொன்னாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்களுமே இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு வந்துட்டு இருக்கோம், அதனால அவர் சொன்னா நல்லா இருக்கும். அங்க ஒருத்தர் கேட்டார்ல, நீங்க தானே பிரதர் கேட்டீங்க. இந்த படம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 15 days வந்து எங்களுக்கு ஒரு ரிஹர்சல் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ரிஹர்சல்லே வந்து எங்க எல்லாருக்குமே வந்து சீன் பேப்பர் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டாங்க. அப்போ பெர்ஃபார்ம் பண்ணும்போதே வந்து தினகர் அண்ணா வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது எல்லாருக்குமே வந்து தெளிவா புரிய வச்சிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்தாரு. ஸோ அதுலயே தெரிஞ்சிடுச்சு வந்து இந்த கேரக்டர் இப்படி இருந்தா போதும், இதுக்கு இவ்வளவு பிஹேவ் பண்ணா போதும், இதோட லுக்கு முதற்கொண்டு எல்லாமே அவர் தான் இது பண்ணார். அந்த பிரைமரி கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆஃபீஸ் வர வச்சு பார்பரையும் அவரே கூப்பிட்டு வந்து எல்லாருக்குமே முடி வெட்டுறதுல இருந்து மீசை எப்படி இருக்கணும், எல்லாமே ஃபுல்லா எல்லாமே அவர் தான். சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாமே அவரு பார்த்து பண்ணதுதான். நடிக்கும்போது எங்கேயாவது கொஞ்சம் ஓவர் டூ, அதாவது நான் சின்ன கேரக்டர் தான் இருந்து பின்னாடி எங்கேயாவது ஓவர் டூ பண்ணிட்டா கூட வந்து இல்லை இந்த கேரக்டர் இப்படி பண்ணாது, இது இப்படிதான் இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டு போயிடுவாரு. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து அது ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சது. நீங்க கேட்டதுக்கு அவர் சொன்ன ப்ரொஃபஷனலா அதுதான் வேலை ஆக்சுவலா. இதுல வந்து ஷிஃப்ட் பண்ணி தான் ஆகணும். ஹைதராபாத் சில சீன்ஸ் எல்லாம் ஹைதராபாத்ல இருந்து நான் வருவேன். இங்க வந்துட்டு ஒரு நாள் நடிச்சுட்டு திரும்ப ஹைதராபாத் போனேன். அப்போ வந்து ஒரு தெலுங்கு படம் வில்லன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில வந்து மலையாள படமும் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். அங்கேருந்து நாகர்கோவில் போக வேண்டியிருக்கும் திடீர்னு. அது ஒரு பொலிட்டிஷியன் ரோல். ஸோ வில்லன், பொலிட்டிஷியன், பாட்டில் ராதா, இது ரெண்டும் வந்து கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாட்டில் ராதால தான் இருந்தேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. நடிக்கிற வேலைங்கிறது 2 இடத்துலயும் இருக்கும். 2 ரொம்ப கஷ்டம், ரொம்ப சுலபம், 2க்குள்ளேயும் போயிட்டு போயிட்டு வரும் நடிக்கிறதுங்கிறது. அதுலயும் வந்து சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாரும் சொல்லுவாங்க சினிமாவில் நடிக்கிறது ஈஸி, நாடகத்துல நடிக்கிறது தான் கஷ்டம். நாடகத்துல நடிக்கிறது ரொம்ப ஈஸி, சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஒன்று வந்து நம்ம அபி சொன்ன மாதிரி தெர் இஸ் எ டிசிப்ளின். கண்ணை உப்பிடக்கூடாது. ஏன்னா மாசக்கணக்கில் எடுப்பாங்க. இப்படி நீங்க திரும்புங்கண்ணா அப்படி சொல்லிட்டு இங்கிட்டு திரும்புங்கண்ணா அப்படின்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எடுத்துருவாங்க ஷார்ட், இப்படி திரும்ப எடுத்துருவாங்க,
இங்கிட்டு திரும்புறத வந்து 1 மாசம் கழிச்சு எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்ப மூஞ்சி ஃபேஸ்ல வந்து எதுவும் சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. அது பாத்துக்கணும். பிசிக்கலா நான் சொல்றது. 2வது வந்து ஆக்டரா ஒரு 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 ப்ராசஸ் வந்து நான் கண்டுபிடிச்சது வந்து ஏர்லியரா ஐ ஐ டிரைவ் நான் ஒரு பேக்ட்ராப் எழுதுவேன். ஒரு கேரக்டருக்கான பேக்ட்ராப் எழுதுவேன். இப்போ வந்து ஜோக்கர்ல மன்னர் மன்னன் ஆடியன்ஸ் பாக்குறது மன்னர் மன்னன் மட்டும்தான். ஆனா மன்னர் மன்னன் வானத்துல இருந்து குதிக்கல. அவங்களுக்கு ஒரு அப்பா இருப்பாரு, அம்மா இருப்பாங்க. ஸோ அதனால ஆனா சினிமால அப்பா அம்மா எல்லாம் காமிக்க மாட்டாங்க. நானே போட்டுக்குவேன். மன்னர் மன்னனோட அப்பா பேர் ராஜேந்திரன், அம்மா பேர் வந்து விசாலாட்சி. இவங்க 2 பேரும் இந்த ஊர்ல இருந்தாங்க. இந்த அப்பா வந்து இப்படி வேலை பார்த்தாரு. அவர் வந்து அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சேன். ஒரு கேரக்டருக்கான பேக் ஹிஸ்டரி. இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா, உங்க பேரு பிரியதர்ஷினி. அப்போ உங்க அப்பா பேரு அப்படி இருக்கிறதுனால தானே உங்க கேரக்டர் வருது. உங்க கதையோட சேரும்போது. ஸோ அந்த மாதிரி நான் ஸ்கிரிப்ட்ல இருந்து அவங்க அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையா ஒரு கேரக்டர் ஹிஸ்டரி, அவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் எழுத ஆரம்பிச்சேன். இது வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி தான். இது எல்லா படத்துக்கும் உட்காந்து எழுத முடியாது. ஏன்னா நாளைக்கு அங்க போகணும், இங்க போகணும், இங்க போகணும். ஸோ எனக்கு அது ஒரு பீரியட்ல வந்து இமேஜா மாற ஆரம்பிச்சது. ஒரு கேரக்டருக்குள்ள வரும்போது வந்து இந்த இடத்துக்குள்ள வந்தோடனே அதுக்கான விஷுவல் ஒரு ஒரு இமேஜ் இருக்கும். அது கான்கிரீட்டா ஒன்னா இருக்காது, மாறிட்டே இருக்கும். அது என்னன்னு எனக்கும் புரியாது. அது வந்து ஒரு எமோஷன் கொடுக்கும். அந்த எமோஷன் வந்து ஸ்கிரீன் பிளேனுடைய கண்டினியூட்டியில இருக்கும். முன்னாடி பண்ணதுல இருந்து கண்டினியூட்டியில இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராசஸினுடைய ஒர்க்கு. அப்புறம் வந்து டைரக்டர் சொல்றத கிளீனா கேட்கறது, அவ்வளவுதான். டைரக்டர் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்கறது. நான் எவ்வளவு பெரிய ஆக்டர், நான் எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்னா அதெல்லாம் வந்து அங்க தேவையில்லை. டைரக்டருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறது தான் ஆக்டருடைய வேலை. ஆக்டருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அதெல்லாம் டைரக்டருடைய வேலை. ஸோ அதை வந்து கிளீனா கேட்கணும். அப்புறம் வந்து கோ ஆக்டர்ஸோட நல்ல ஒரு உறவு உண்டாக்கிக்கணும். அதாவது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உறவு உண்டாக்கணும். அவங்க கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணணும் நம்ம கூட இருக்கும்போது. ஏன்னா அவங்களும் ஷார்ட் முடிச்சோடனே கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அந்த ஷார்ட்டுக்குள்ள 2 பேருக்குள்ள ஒரு இது இருக்கணும். அப்போ வந்து ஷார்ட்டுக்கு வெளியில வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பயமுறுத்திடக்கூடாது. நம்ம வந்து இவரோட சேர்ந்து இவங்க 2 டேக் எடுப்பாங்க, 3 டேக் எடுப்பாங்க. ஆனா சோமு கூட ஒரு டேக்கு மேல அவர் நிக்க மாட்டாரே, அவர் போயிடுவாரே அப்படிங்கிற நிலைமையெல்லாம் கொடுக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்டிங்ல இருக்குது. நம்ம வந்து வெறும் ஆக்டிங் மட்டும் தெரிஞ்சுட்டு நம்ம போகக்கூடாது. ஹியூமன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள சக மனிதர்களை மதிக்க தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆக்டிங் தன்னால வந்துடும். ஸ்பெஷலா ட்ரைனிங் ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா வீட்டில் நம்ம எல்லாம் பண்றோம்ல. வீட்டில் பேசுறோம், சிரிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஒரு பொசிஷன் கொடுக்குறோம், அவங்க பேசுறத கேட்குறோம். அதுதானே சீனா எடுக்கிறாங்க வேற ஒரு கேரக்டர். ஸோ அதுதான் என்னுடைய பேசிக்கு. மற்றபடி இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரிப்டை திரும்ப திரும்ப படிக்கிறது இருக்குது. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதை ஒரு தடவை படிக்கிறது, 2 தடவை படிக்கிறது, 3 தடவை படிக்கிறது. படிக்க முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன்னா கதையை சொல்லி ஆடியோவா நான் ஃபோனில் வச்சுக்குவேன். எங்கேயாவது காரில் போகும்போது நான் அதை கேட்டுட்டே போவேன். ஸோ அப்போ எனக்கு வந்து கதை தெரியும், நம்ம எங்கே போகிறோம் எது போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஹோம் ஒர்க்ஸ் பண்ணிடுவேன். தேங்க்யூ. ஏடிஸ் பத்தி கேட்டிருந்தீங்கல்ல ஒரு கொஸ்டின். அது எனக்கு 2 விதமா. எதுக்குடா சிரிக்கிறீங்க? பின்னாடி சிரிக்கிறாங்க. எனக்கு வந்து பாட்டில் ராதால வந்து நம்ம இதுதான் கரெக்டான ஃபோரம் அவங்கள பத்தி சொல்றது. ஆக்சுவலா நான் எல்லா இடத்துலையுமே அவங்களோட ப்ரெசன்ஸை பயங்கரமா இது பண்ணிக்கிட்டேன். இப்போ கோபி இருக்கான் இங்க, நான் போன எல்லா ஸ்கிரீனிங்லயுமே ஒரு இடத்துல கைத்தட்டல் வருது. என்னன்னா அவன் ஒய்ஃபை கழுத்து அறுத்து போட்டுருன்னு சொல்லுவான்ல, இங்க நான் இருக்கேன் ஃபுல்லா குடிக்காரங்க, என்னால இங்க இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் எழுதின டைலாக்ல அது இல்லை. அங்க ஒரு டேக்ஸ் போய்கிட்டே இருக்குது. அப்போ வந்து அந்த இடத்துல நின்று வந்து அவன் கோபி தான் சொன்னான், இங்க இதை ஆட் பண்ணிக்கலாம்ண்ணா, இதை ஆட் பண்ணா இதா இருக்கும்ண்ணா அப்படின்ற மாதிரி. அது வந்து இருக்குல்ல, அது நம்ம உள்வாங்கிக்கிறது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி தாலியை கழட்டி கொடுத்தா வந்து தாலியை கழட்டி கொடுத்து பொட்டு வைக்க பயமா இருக்கு, எனக்கு முகம் கழுவி பொட்டு வைக்க பயமா இருக்கு, தாலியை கழட்டி கடாச்சிட்டு போயிடும் அப்படின்னு. அங்கேயுமே இவ்வளவு டெப்தா என்னோட டைலாக் இல்லை. அந்த இடத்துல ஸ்பாட்லயோ இல்ல முன்னாடி
ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம்லயோ வீரா சொல்லியிருந்தான் அந்த டைலாகு. ஸோ அதே மாதிரி கோபிநாத், நான் அவனுக்கு படத்துல வந்து அந்த கதைக்கான கலாயுனே நேம் கொடுத்துருக்கேன் சுந்தரண்ணாவோட சேர்ந்து. கோபி வந்து சென்னை முழுக்க வந்து மீட்டிங்ஸ், நான் வந்து என்னன்னா நார்த் மெட்ராஸ் முழுக்க இங்க ரெட் ஹில்ஸ்ல ஆரம்பிச்சு இந்த சைடு இந்த திருவள்ளூர் வரலும் போயிட்டு இருப்பேன். கோபி வந்து இந்த சைடு போவான், தாம்பரம் அந்தாண்ட சைடு ஈசிஆர் அந்த சைடு ஃபுல்லா போயிட்டு மீட்டிங்ஸ்ல எல்லார்கிட்டையும் கேட்டு கேட்டு அந்த மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒன்னா மீட் பண்ணுவோம், பார்க்லயோ எங்கேயோ மீட் பண்ணி அந்த ஆடியோஸை ரிசீவ் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணிப்போம். அப்படி ஒர்க் பண்ணாங்க. இவங்க எல்லாரோட ஒர்க் அகைன் காசிம் இந்த லொகேஷன் சைட்ல ரவி இருக்கான், அவன் வந்து லொகேஷன் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். அவன் கிட்டத்தட்ட மேனேஜர் மாதிரி தான், அவன் போயிட்டு பர்மிஷன் வாங்கி இது பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும். ரமேஷோட பிரசன்ஸ் முக்கியமா சொல்லணும். என்னன்னா ஷூட்டிங் வந்து ரொம்ப டஃப். அங்க குப்ரிக் வந்து ஒரு கோட் சொல்லுவாரு, வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெக்வயர்மெண்ட் ஃபார் அ ஃபில்ம் மேக்கர் அப்படின்னும் போது த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஒன் நீட்ஸ் டு பி அ ஃபில்ம் மேக்கர் இஸ் டு ஹேவ் அ குட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலா அந்த ஸ்பாட்ல வந்து ரமேஷோட பிரசன்ஸ் தான் சிரிச்சுக்கிட்டே இருக்க ஒரு விஷயமா இருக்கும். என்னன்னா எனக்கு கலாச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து ஜாய்ஃபுல்லா அப்படியே கேஷுவலா கிராஸ் பண்ண முடிஞ்சது. ஒவ்வொருத்தவங்களும் அந்த அளவுக்கு வேல்யூ ஆட் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு 3 ஏடிஸ் என்ன பண்ணாங்க, எல்லா கேரக்டர்ஸ்க்குமே எழுதி கொடுத்துட்டு அதுக்கான பிக்டோரியல் பைபிள் ரெடி பண்ணிட்டோம். இவனோட லுக் இப்படி இருக்கும், காஸ்டியூம் எப்படி இருக்கும், இவனோட அக்சசரிஸ் இப்படி இருக்கும், இவனோட செருப்பு எப்படி இருக்குன்ற மாதிரி அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு பாரியோட கேரக்டருக்கு அந்த மாதிரி ஒரு பேஜஸ் அதுவுமே கோபி ஒர்க் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏடிஸோட ஒர்க் வந்து ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரல, ஈவன் டப்பிங்லயுமே சில விஷயம் என்ஹான்ஸ் பண்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருந்தது. அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நானு நம்ம சொல்றது அப்படிங்கிறது இப்ப நான் ஒருத்தன் தான் இங்க நின்று ரெப்ரசென்ட் பண்ண முடியுன்றதுனால நான் சொல்றேன். பட் நானுங்கிறது இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான். அப்படி எல்லாருமே நிக்க முடியாதுல்ல. ஸோ அது ஒண்ணு. எனக்கு பர்சனலா ஏடிசி எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றது அப்படின்னா, எனக்கு ஒரு சஜஷனா நான் நினைக்கிறதுன்றது, ஏடின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நான் அப்படி ஏடின்னு நான் நினைக்கிறது இல்லை. இதுவரையில என்னோட போன்ல ஏடின்னு ஒரு நம்பர் நான் சேவ் பண்ணதே கிடையாது. டைரக்டர் கோபி, டைரக்டர் காசிம், டைரக்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் சும்மா அவங்க வந்து ஏடியா வேலை செய்யறதுக்காகலாம் யாரும் பெத்து போட்டுல. எல்லாருமே வந்து ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ். இப்ப நான் பண்றேன்னா அடுத்த 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல அவங்க படம் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்டோட நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணணும்னு ஒண்ணு, அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நான் அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்றதுமே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்க ஒர்க் பண்ணுன்ற ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது பண்ணலைன்னா எனக்கு ரொம்ப கோவமா நான் ஹாஷா பேசியிருக்கேன். ஏன்னா இங்க நீங்க ஒரு செக்யூரிட்டியா ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசம் ஒரு கரெக்டான பிக்சட் சேலரி வந்துடும். எந்த ஒர்க்குக்கு போனாலும் இது வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஆனா ரைட்டராவோ ஃபில்ம் மேக்கராவோ இந்த சைட்ல வந்து உங்களை மானிட்டர் பண்றதுக்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு மாசம் என்ன அவுட்புட் கொடுத்த, இந்த ஒரு வருஷம் என்ன பண்ண அப்படின்ட்டு பண்ணவே மாட்டாங்க. நம்ம ஹைலி டிசிப்ளின் யாருக்கு இருக்கணும்னா ஆர்ட் அண்ட் இந்த மீடியம்ல இருக்காங்கல்ல, எவ்ரி சிங்கிள் டே உங்களை யாராவது பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, ஜாங் யுமியூ சொல்லுவாரு, அந்த ஹீரோ, கர்ஸ் ஆஃப் தி கோல்டன் ஃபிளவர், ரோட் ஹோம், நிறைய முக்கியமான ஃபில்ம் மேக்கர் அவர் ஜாங் யுமியூன்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அவர் சொல்லுவாரு என்னன்னா, ஃபில்ம் மேக்கரோட மோஸ்ட் எசென்ஷியல் குவாலிட்டிங்கிறது, ஃபில்ம் மேக்கர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே ஒண்ணுதான் வச்சுக்கோங்களேன். எல்லாரும் முன்னாடியும் வேலை செய்யறது கிடையாது. யாருமே பார்க்காதப்ப நம்ம தனியா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்ம ஃபில்மோட உயரம், அதுதான் நம்மோட உயரம். சும்மா பார்க்கும்போது ஓடியாடுறது வந்து கிடையாது. ஸோ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்படி நம்மோட ஓன் ஃபில்ம் நாளைக்கு நம்ம படம் பண்ண போறோன்ற சென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஐ திங்க் எவ்ரி ஒன் கேன் மேக் அ கிரேட் ஃபில்ம். யா, இன்னைக்கு சும்மா ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, ஏடிக்கு வந்து நான் ஒரு 8 மணி நேரம் தான் வேலை கொடுப்பேன், கூடவே இருக்கணும், நீங்க எப்ப நான் கற்பனை பண்ணி ஏதாவது சொன்னா எழுதிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விட மாட்டேன், அது தப்பு. ஏன்னா ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர் தான் அந்த ஏடி. அவரு என்னுடைய ஃபிலிம்காக வேலை பார்த்துட்டு அது அப்புறம் அவர் லைஃபுக்காக ஓடணும். கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கவோ, இல்லை பாய் ஃப்ரெண்டை பார்க்கவோ, இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற வேலையை செய்யவோ, இல்லை ஜாலியா எங்கேயாவது சுத்தவோ, அதுக்கு போனாதான் அவரும் ஃபிலிம் மேக்கர் ஆக முடியும். நான் ஃபிலிம் மேக்கர், நீ என் கூடவே இரு, 10 மணி நேரம் இருக்கணும், 15 மணி நேரம் இருக்கணும், எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும், நான் ஃபோன் பண்ணா வரணும் அப்படின்லாம் பண்ண மாட்டேன், ஒரு 8 மணி நேரம் எஃபெக்டிவா வேலை பண்ணு, அதுக்கப்புறம் லைஃப்குள்ள போயிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது ரொம்ப இம்பார்ட்டண்டா பட்டுச்சு.
ஏடிய ஏடிய புழிஞ்சு எடுக்கிறது இல்ல வேலை. ஏன்னா அவரும் ஒரு ஃபிலிம் மேக்கர். அவருக்கான லைஃபை கொடுத்தாதான் அவர் ஃபிலிம் மேக்கரா மாறுவாரு. நான் என்கிட்ட ஒரு 5 வருஷம் இருக்கிறாரு, நான் அவரை வெளியே விடல, 24 கிளாஸ் தான் என் கூடயே வச்சுட்டு இருந்தேன்னா அவர் எப்படி ஃபிலிம் மேக்கர் ஆவாருங்கிற ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் கேட்டாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு வேலை வாங்காத ஆள்லாம் கிடையாது. கண்டினியூஸா வந்து அவங்கள டே இன் அண்ட் டே அவுட் ஒர்க் பண்ணிருக்கான். சின்ன கோபிலாம் வந்து நானே ரொம்ப பிரமிக்கிற ஒரு இது இருக்கும். லைக் நைட்டு ஃபீவர்ல வந்து ஒரு இதுல படுத்துட்டு இருப்பான். கண்டினியூட்டி இந்த இந்த காஸ்டியூம் யூஸ் பண்ணோம்னா தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே குழப்பத்துல இருக்கும்போது தட்டி எழுப்பி இது யூஸ் பண்ண மாட்டா அப்படின்னா இது யூஸ் பண்ணலனா இதை கொடுங்கண்ணா அப்படின்னு ஜுரத்துல படுத்துட்டு இருப்பான். ஒரு கார்னர்ல படுத்துட்டு இருப்பான். எழுந்து பதில் சொன்னான். டிஐக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து எடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரிப்பன் பில்டிங்ல இருந்து 2 பெரிய பவுச் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் தினேஷ் அத்தனை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சென்ட்ரல் ட்ரெயின் வந்து பிடிக்கிறதுக்கு அதை தூக்கிட்டு ஓடி வந்து அங்க ட்ரெயினை பிடிச்சதுல இருந்து பயங்கரமான உழைப்பு. இவங்க ஒர்க் வாங்கியிருக்கேன், உழைச்சிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா ஆர்ட் வந்து முதல்ல நம்ம லைஃப் வாழ்ந்தா தானே, வாழ்றதுல இருந்து தானே ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். நீங்க வாழவே ஒருத்தனை விடாம அவன் எப்படி என்ன பண்ணுவான்? அவன் ஒரு ரூமுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்? ஸோ 8 hour 10 hourங்கிறது எனக்கு ஐ திங்க் அது சஃபிஷியன்ட் டைம். ரொம்ப சின்சியரா ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றோம்னா அதுலேருந்தே நம்ம நல்ல ஜென்யூனான ஃபிலிம்ஸ் பண்ணிட முடியும். 24 hours உட்காந்துக்குன்னு நம்ம கூட 10 பேர் உட்கார வச்சுக்கின்னு ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் நீடட். யா ஒரு கேள்வி கேட்கலாமா? முடிஞ்சிருச்சா? சார் இப்போ நார்மலா சரக்கடிக்க காசு இல்லைன்னா குடிகாரங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஆக்சுவலா ஒன்று மென்ஷன் பண்ணும். குடிநோயால நீங்க ஒரு வேர்டு யூஸ் பண்ணீங்க. அதாவது சரக்கு அடிக்கணும் அப்படின்னா வீட்டில் கூட இருக்கவங்கள்ட்ட காசு கடன் வாங்குறது, வீட்டில் இருக்க பொருள் அடமானம் வைக்கிறது, அப்புறம் ரோட்ல வந்து காசு கொடுங்கன்னு கேட்கறது, இப்பெல்லாம் பார்த்துருக்கோம். பட் ஆனால் பார்க்காத ஒன்று வந்து 2 இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ ரோட்ல வந்து பரி அவனுங்க வந்து சுத்தி பார்த்துருப்பாரு, யார்கிட்ட வாங்கலான்னு ஒரு செலக்ட் பண்ணி பிடிச்சி கூட்டு போய் இவன் சோகமா இருக்கான், இப்போ இவனை பிடிச்சா கரெக்டாக சரக்கு அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு இவங்க 2 பேரும் பிடிச்சி கொண்டு போய் சரக்கு அடிப்பாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து ரிப்பன் வந்து அண்ணா திரும்ப ஹாஃப் ஏதாவது உஷார் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது உள்ள ஏந்தி பார்ப்பாரு, பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணுவார். அந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு. அது என்னன்னா குடிக்கிறவங்களோட ப்ரொக்ரெஷனே அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சம்பாரிச்சு குடிப்பான், சம்பாதி நினைச்சுன்னா கடன் வாங்கி குடிப்பான். கடன் வாங்குறதுக்கும் அந்த நம்பிக்கை சுத்தி இருக்கவங்க கிட்ட இருந்து இழந்துட்டானா என்ன பண்ணுவான்? பொருட்கள்லாம் விற்க ஆரம்பிப்பான், அப்புறம் துணியெல்லாம் விற்க ஆரம்பிப்பான். எல்லாமே வித்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஏமாத்தி குடிக்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் ஒயின் ஷாப்ல போயிட்டு மீந்து இருக்கிறத எடுத்து குடிப்பாங்க. ஒரு அடிக்டோட ஜேர்னி இது. நம்ம அவங்களோடவே டிராவல் பண்ணோம்னா இதுதான் அவங்களோட ப்ரோக்ரஸ். இது பெரிய நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. நீங்க யார் பின்னாடி போயிட்டு ஒரு 10 நாள் போனாலும் அவங்க இதை தான் பண்ணுவாங்க. அதுதான். ஸோ அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம தான் குடிக்காம இருக்கிறதுன்றது. அந்த ரயில்வே ட்ராக் கீழே குடிக்காம காசு இல்லாம ஒரு 2 ரூபாய் ஏதோ 10 ரூபா இருந்தா போதும் மீதி தேத்தலான்ற மாதிரி அவன் சொல்லுவான். அப்பதான் வந்து எனக்கு என்ன புள்ளியா குட்டியான்னு அவன் சொல்லும் போது நம்ம ஒரு கான்சியஸான டைம்ல தான் ஓ புள்ளியா குட்டியானா அப்ப எனக்கு புள்ள குட்டி இருக்குல்லன்ற ரியலைசேஷன் அப்ப வரும். அது வரல எல்லா பாசிபிளான வேஸையும் யூஸ் பண்ணி எல்லா மாதிரியும் அவன் குடிச்சிட்டு இருப்பான். அவனோட டூல்ஸை வித்திருப்பான், துணியை வித்திருப்பான், எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். யா இது அவங்க லைஃபோட ஜேர்னில இருக்கிறது தான். அது கேரக்டர்ஸை பிளேஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நார்மலா வந்து இந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் மனிதத்தன்மையிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும். அப்பெல்லாம் இல்லாம அங்க ஒரு ஜோடி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, உள்ள அவங்களுக்குள்ள ஒரு ஃபன் இருக்கும். நம்மள மாரி ஒருத்தன் வந்துட்டான் நம்ம தான் காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருப்பாங்க, அந்த ஃபன்னு காமெடி. அதுக்கப்புறம் வந்து இவர் அடிக்ஷன் வந்து திரும்ப வரணும்னு நினைக்கும் போது எப்பவும் நம்ம சுத்தி மனிதர்கள் இருப்பாங்க. அது வந்து மனிதர்கள் மேல நீங்க நம்பிக்கை இழந்து போக வேணாம், மனிதர்கள் உங்களுக்கு வருவாங்கன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குரு சோமசுந்தர சார்ட்ட வேலை வாங்குறது ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் அவரை நோட் பண்றேன், ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் படத்துல பாக்குறதுக்கும் எங்க டிஃபரெண்டே இல்லை. அவர் நகைச்சுவையா சொல்லிட்டாரு எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னு. பட் அவரோட ரியாலிட்டியே ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு. ஆக்சுவலா அது ரியாலிட்டியா இல்ல அவர் அப்படிதானான்னு தெரியல. ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப கேஷுவலா இருக்கு. இல்ல நான் இது சொல்லணும், அது உண்மையாவே அதுதான். அந்த காஸ்டிங் செலக்ஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம பெரிய ஒரு ஸ்டார்ஸ் வச்சுக்கிட்டு 2 இடம் நான் எப்பயுமே யோசிப்பேன். அந்த ரயில்வே ட்ராக்ல சார்ஜிங் போகுது இல்ல, ஒண்ணு வந்து அங்க பர்மிஷன் இல்ல, கேமரா கூட்டு வர மாட்டேன்னு மேனேஜருங்க ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து நான் நிற்கிற இடம் சுத்தி ஃபுல்லா காஞ்சு போன பீ தான், ஃபுல்லா காஞ்ச பீ இருக்கும். ஒரு இது மூத்திரம் பெஞ்சு நாத்தம் அடிச்சிட்டு இருக்காங்க, நிக்கவே முடியாது. ட்ராக்கே ஃபுல்லா போட முடியாது, ஒரு பிட்டு மட்டும்தான். நம்ம நிக்கிற இடத்துல மட்டும் அந்த பீ எல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு நம்ம நின்று அந்த ஸ்மெல் வந்து லிட்டரலா அங்க இருக்கவே முடியாது. 2 ஆக்டரும் அங்க உட்கார வைக்கிறது, இது நீங்க இமேஜின் பண்ண முடியுமா? யாரையாவது கூட்டும் போயிட்டு அந்த சுத்தி
அதை பார்த்துக்கிட்டு நடிக்கவும் செய்யணும்னு நம்ம கேட்கறது. இன்னொன்னு யாராவது வந்தாங்கன்னா எழுந்து ஓடியும் வந்துடணும் கேமராவோட. இவ்வளோ நெருக்கடிக்குள்ள ஒர்க் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அது இந்த மாதிரி இருக்கவங்களாலதான் நிகழுது ஆக்சுவலா. ரைட். அதே மாதிரி அந்த ஏரியில மிஷ்கின் சார் கூட சொல்லியிருந்தாங்க அந்த ஷாட்ன்றது. அவர் ஆக்சுவலா ஜுரம் அன்னைக்கு ஓட முடியல. நான் வந்து ஆனா போய் நின்று ரமேஷ் கிட்ட வந்தா ஆகணுன்ற மாதிரி ரமேஷ் கிட்ட சொல்லிட்டு, ரமேஷ் போறாரு, அங்க எங்க ஜுரமா இருக்குங்க, எப்படிங்க முடியலங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து இது பண்றாங்க. ஆனா அந்த ஜுரத்துலயும் வந்து அந்த தண்ணியில விழுந்து அவரை முக்கி வச்சு எடுத்து நம்ம இது பண்ணோம். ஆஹ் இது எல்லாமே அவங்களும் சேர்ந்தாதானே அது நிகழும். ரைட். யா, எஸ் சார். அதுதான் இப்ப எப்படி இருக்கோ அதுதான் அவரோட பிரசன்ஸும். ஷூட்லயுமே அப்படிதான் இருந்தாங்க. ஓகே சார். மேமும் அதே மாதிரி அவங்களோட கேரக்டரை கரெக்டான மீட்டரை நீங்க கொண்டு போயிருக்கீங்க சார். இதுக்கு மேல அவங்க அழுதுருந்தாலும், இதுக்கு மேல அவங்க கொஞ்சம் பண்ணியிருந்தாலும் ஓவர் டூப்பா இருந்திருக்கும். பட் கரெக்டான மீட்ரு, அந்த லெவல், லைக் நம்ம அந்த அந்த லைக் அந்த ஸ்லம் ஏரியா போய் பாக்குறனால அதோட ரியாலிட்டி மேம் கரெக்டா கொண்டு போயிருந்தாங்க. பட் மேம் சொன்னாங்க அந்த லைஃப் நான் வாழ்ந்ததே இல்லை, பார்த்தது கூட இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அவங்களோட ஃபீல்ட் ஒர்க் சூப்பரா இருந்தது. எப்படியும் அனலைஸ் பண்ணிருப்பாங்க, பட் நல்லா பண்ணிருக்காங்க சார். குட். இல்ல ஃபீல்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னு நான் எங்கேயும் சொல்லலன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா, நான் பண்ண வேண்டிய ஃபீல்ட் ஒர்க்கை விட ஜாஸ்தி சார் பண்ணி எடுத்துட்டு வந்தார். அவ்வளவு மெட்டீரியல்ஸ் இருந்தது எல்லா கேரக்டர்ஸ்க்கும். படமாவே வந்து யாரும் நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா தான் அப்போ உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் அவர் அவ்வளோ ஒர்க் பண்ணி அவ்வளோ மெட்டீரியல்ஸ் வச்சுட்டு அப்புறம் தான் வந்து ஆக்டர்ஸ் கிட்ட வந்தாரு. நீங்க போய் அதை கத்துக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும் போதும். பிளஸ் நீங்க எவ்வளவு பண்ணணும். நான் ஒரு 2-3 சீன்ல கூட கேட்டேன், இப்படி அழணுமா, இப்படி கத்தனமா. அவர் வந்து இல்ல வேணாம், இங்க நீங்க அழ வேணாம் அப்படின்றாரு. சோ அவர் ரொம்ப கிளியரா இருந்தாரு, இந்த சீனுக்கு அழணும், இந்த சீனுக்கு அழ வேணாம். சார் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு சார் வந்து ஒரு சீன்ல அந்த 2 குழந்தைங்க கேட்கும் போது என் கண்ணுல தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னாரு. அதை எப்படி அவர் விட்டாருங்கிறதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பட் அது அவ்வளவு ஜென்யூனா இருந்தது பார்க்கும்போது. அந்த ஒரே காரணத்தினாலதான் அவர் வந்து அதுக்கு ஓகே சொன்னாரு. இல்லாட்டி டைரக்டர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கிரிப்டா ஒரு ஆக்டர் கிட்ட எடுத்துட்டு வரும்போது ரொம்ப கிளியரா நீங்க இந்த பர்டிகுலர் சீனுக்கு இந்த மீட்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணா போதும், அதுக்கு கம்மியாவும் நீங்க பண்ணவே முடியாது. இல்ல சார் அதுக்கு நம்ம கொஞ்சம் இல்ல நீங்க இதை பண்ணுங்க, அப்படி உங்களுக்கு வேணும்னா இதை பண்ணுங்க, இதை பண்ணிட்டு இன்னொன்னு ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு அவரே சொல்லிடுவாரு. டைம் வேஸ்ட் பண்றதுக்கான இதுவும் அவருக்கு கிடையாதுங்க. தேங்க்யூ. சார் தினேஷ் சார், உங்ககிட்ட நான் சார் இங்க இப்ப சார் சொன்னாரு ஆர்ட் டைரக்ஷன் அண்ட் டிஓபிக்குள்ள ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னாரு. நம்ம எல்லார பத்தியும் பேசிட்டோம். பட் வந்து நீங்க எழுதின ரைட்டிங்கை வந்து ரொம்ப எமோஷனலா கனெக்ட் பண்ணதுல சாணம் ரொம்ப மிஸ் பண்றோம். அதை பத்தி பேசவே இல்லை யாருமே. வந்ததுல இருந்து சான்றோல் ரொம்ப அழகா மியூசிக் பண்ணியிருந்தாரு. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ், ஒரு போக் சாங், அதை என்ஜாய் பண்ற மாதிரி இருந்து தியேட்டர்ல என் பக்கத்துல உட்காந்தவங்க எல்லாம் லைட்டா ஒரு ஜக்கு பார்க்க முடிஞ்சது. அதை எமோஷனலா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது, என்ஜாய் பண்ணாங்க. அவரோட சுச்சுவேஷன் சொல்லி ஒரு டிரெக்டரா நீங்க அந்த மாண்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பிளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார், எப்படி இருந்ததுன்னு. ஷானோட ஒர்க் பண்ணது, நம்ம ஒர்க் பண்றதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு அவரோட டைரக்டரோட இன்டராக்ட் பண்ணது ரொம்ப கனெக்டடா இருந்தது. ஏன்னா ஸ்கிரிப்ட் படிச்ச உடனே ப்ரொடக்ஷன் சைட்ல அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்கல, இது பண்ணல, அது எது பத்தியும் நம்ம அதை விட்டுருங்க, அவங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அவங்க பேசிக்கிட்டோம், நம்ம ஒர்க்குக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து, நான் ரெஃபரன்ஸ் காமிச்சிட்டே இருந்தேன், ரெஃபரன்ஸை இம்போஸ் பண்ணுவேன். ஆக்டர்ஸ்ட் அப்படி பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ ஏன்னா அது விசிபிளா நம்ம பார்க்குறோம், இது இருந்தனா கொஞ்சம் இப்படி பண்ணிக்கோங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் மியூசிக் பத்தி எதுவுமே தெரியாது, விர்ச்சுவலா இருக்கு. அதுல ஒரு பேனிக்கால நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர் டைரக்ட் பண்ணிடுவோம். நிறைய மெட்டீரியல் எடுத்து போயிட்டு இங்க இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி காமிச்சு அவங்களையே ஒரு மாதிரி பயமுறுத்தி விட்டுருவோம்ல. அவர் எதை பத்தியும் கண்டுக்கவே இல்லை. அதெல்லாம் வாங்கிட்டு அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, ஓகே இந்த ஃபீல் தான் இவங்க கேட்கறாங்கன்ற மாதிரி. ஒரு இடம் கூட அவர் அதை ரெப்ரசென்ட் பண்ணவே இல்லை. இந்த மூடு இவ்வளவு தானே, இப்படி நம்ம பண்ணுவோம்ட்டு அவர் ரொம்ப லைட்டா டிஸ்ரெஸ்பெக்டிவா, இப்ப நடிகர்கள் முன்னாடி நீங்க இப்படி நடிங்கன்னு நம்ம சொல்லும் போது அது அவங்களுக்கு நிச்சயமா டிஸ்ரெஸ்பெக்டிவா தானே இருக்கு. அப்படிதான் கம்போசர்ஸ்டையும் நம்ம இதை காமிக்கிறதுங்கிறது. ஆனா அவர் அதை அப்படி பார்க்காம ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு சூப்பரா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர், ஹி வில் க்ரோ, அடுத்தடுத்த ஒர்க்ல அவர் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்ற சென்ஸ்ல தான் அவர் என்ன அணுகுனார். அவரு 10-12 வருஷமா நிறைய ஃபிலிம்ஸ் பண்றாங்கல்ல. இன்ஃபேக்ட் ஜேபி முடிச்சுட்டு தான் இந்த படத்துக்கு வராங்க. அவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷனுக்கு அப்புறம் இது பண்ணும்போது என்ன ரொம்ப ஜென்யூனாவே அவர் அட்ரஸ் பண்ணாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்டான விஷயமா பாக்குறேன் நான். நன்றி. இந்த இடத்துல ஏன்னா எல்லாரும் ஏடிஸும் இங்க இருக்கிறதுனால, எல்லா ஆக்டர்ஸ் இருக்கிறதுனால நான் இதை கேட்டுக்கிறேன். சில பேரை ரொம்ப நான் நக்கல் அடிச்சு பேசியிருக்கிறேன். அது ஒரு ஜாலிக்காக தான் பேசுறது. அதனால யாராவது வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா ஏடிஸு,
மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அதாவது இப்ப காய்ச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படி அதெல்லாம் எப்படி சொல்லுவேன்னா, என்னங்க இன்னைக்கு என்ன தண்ணியில தான் ஊற வச்சு அடிக்க போறீங்களா என்னைய அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஐரணி அந்த ஐரணி கலந்து தான் பேசுவேன். அதுல யாராவது புண்பட்டு இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதை கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா ஒரு இடத்துல வந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க அஸ்பைரிங் அடுத்த டைரக்டர்ஸ், அதாவது ஏடிசிங்கிறது ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் மாத்திடலாம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மாத்தாம ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் மாத்திடலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் வந்து சந்தோஷமா ஒரு வேலையை பார்க்கணும். ஏன்னா நான் நிறைய டிராப் அவுட்ஸை கேட்குறேன். சார் நான் வந்தேன் சார், நான் 2015 வந்தேன் சார், அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியல, வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போல்லாம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய கேரவனுக்கு வந்து இல்லை நான் இருக்கிற தங்குற இடத்துக்குள்ள ஸ்பாட்ல வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். பயமோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப மனசுல வச்சுட்டு இருப்பேன். சில சமயம் நான் கொஞ்சம் கிண்டலா பேசுவேன். அதுல ஏதாவது கிண்டல் பிடிக்காதவங்க, வருத்தப்பட்டவங்க இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நன்றி. நான் கேள்வி கேட்கணும். இங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஓகே. டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களாம் ஓகே. ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களாம் ஏன் அவ்வளோ யோசிச்சு யோசிக்கிறேங்க? ரொம்ப கம்மியா இருக்குங்க, அதெல்லாம் பாத்துக்குங்க. ஸோ இப்போ இந்த கை தூக்குனவங்களை பாத்துக்குங்க, அடையாளம் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இவங்க குழுவா சேருங்க. நீங்க எப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? டைரக்டர்னா நான் டைரக்டரா தனியா போயிட்டு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் தேடாதீங்க. ஒரு டைரக்டர் வந்து ரைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட சேருங்க. வேற ஏதாவது இது அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்க டைரக்ட் பண்றதுக்காக என்னென்ன பண்றீங்க? டைரக்ட் பண்ணணும்ங்கிறதுக்காக என்னென்ன பண்றீங்க? ஷார்ட் பிலிம்ஸ் பண்றீங்க, அப்புறம் டைரக்டர்ஸ் இன்டர்வியூஸ் பாக்குறீங்க, அப்புறம் மூவிஸ் பாக்குறீங்க, அப்புறம் ஸ்கிரீன் ரைட்டிங் பண்றீங்க, அப்புறம் அப்சர்வ் பண்றீங்க. ஓகே ஓகே. ஐயோ விட்டுருங்க, அவ்வளவுதான் பார்க்காதீங்க. ஒரே படத்தை திரும்ப இல்ல கேட்டுச்சு. ஓகே ஓகே. என்னோட அறிவுரை என்னன்னா, இப்ப டைரக்டர் ஆகணும், ரைட்டர் ஆகணும் அப்படிங்கறத வந்து நோக்கத்தோட உள்ள வந்த பின்னாடி மத்தவங்க சொல்றதையும் கேளுங்க. இல்லடா நீ டைரக்டரை விட ரைட்டிங் உனக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு மூணாவது மனசை சொல்றான் திடீர்னு பார்க்கும்போது அப்படின்னா உங்களுடைய நோக்கத்தை கொஞ்சம் அப்படியே யோசிச்சு இந்த பக்கம் டேர்ன் பண்ணுங்க. சில பேர் நடிகணும்னு நினைச்சிட்டு வந்திருப்பாங்க, அவன் வந்து அவனுக்கு டைரக்ட் பண்ற குவாலிட்டி இருக்குன்னு வேற யாராவது சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. அதை கேட்க பாருங்க. ஏன்னா நான் கூத்துப்பட்டில இருந்து வெளியே வரும்போது என் நண்பர்கள்ட்ட நான் உணர்ந்து பேசினது அதுதான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு. ஏன்னா நான் சினிமாவில் நடிக்கணுங்கிறதுக்காக கூத்துப்பட்டில போகல, என்னை பிடிச்சி இழுத்து தான் நடிக்க வச்சாங்க சினிமாக்குள்ள. அப்புறம் வந்து கூத்துப்பட்டில இருந்து வெளியே போறவங்க வெறுமனே நடிகர்களா மட்டும்தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆர்ட் ரிலேட்டடா, ஆக்டிங் ரிலேட்டடா, சினிமா மூவி மேக்கிங் ரிலேட்டடா, ரைட்டிங்கு, ஸ்கிரீன் ரைட்டிங்கு, காஸ்டியூம் டிசைன்ஸ் எதுல வேணா போகலாங்கிற அளவுக்கு நாலேஜ் இருக்குது. அதனால ஒரே இதை தொங்காதீங்க. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து நம்ம ஒரு டைரக்டர் ஆயிலாங்கிறது ஒரு மிகுதியா வரும். அது போகும்போது அதுக்குள்ளேயே போயிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குடைய காலம் மாறிட்டே இருக்குது, ரொம்ப கூட போயிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இன்னொருத்தவங்க சொல்றத கேட்கணும். இல்ல நம்ம எங்கேயோ வேற எங்கேயோ இருக்கிறோம். ஏன்னா இது வந்து டோட்டலா புதுசு. இதுக்கு வந்து மேக்ஸோ சயின்ஸோ பிசிக்ஸோ ஒரு ஐடி என்ஜினியரிங்கோ படிச்சுட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது, ரொம்ப படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து லைஃப் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் ரிலேட்டடான ஸ்டோரி. அதனால நாம என்னன்னே நமக்கு தெரியாது, ஆனா நம்மளுடைய கோல் ஒண்ணு அப்படின்னு வருவோம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க நீ, ஏன்னா நான் சினிமாவுக்கு வரவே மாட்டேன்னு இருந்தேன். நிறைய பேர் புஷ் பண்ணி தான் நீ சினிமாவுக்கும் கரெக்டா அடாப்ட் ஆகுற, நீ பண்ணு அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணும்போது தான் என்னை பத்தின ரியலைசேஷன்ஸ் வந்தது. என்னுடைய இன்னொரு ஆக்டர் வந்து இந்த படத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தாப்புல, சாந்தா. நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், நீ நல்ல டைரக்டர் ஆகல சாந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன்.
அவன் அதை கேட்க ஆரம்பிச்சான். ஒரு பிளே டைரக்ட் பண்ணா எல்லாருமே பாராட்டினாங்க. ஆனா அதுக்கு கேட்கறதுக்கு ஒரு 10 வருஷம் எடுத்துக்கிட்டான். நான் வந்து இப்ப முதலையே 2014 சொன்னேன். ஸோ அதனால அதுக்கு தயாராக இருக்க அது வந்து ரொம்ப முக்கியமானது, எஸ்பெஷலி சினிமாக்குள்ள போகும்போது. ஏன்னா நான் டைரக்டர் தான், நானும் டைரக்டர் தான். அப்புறம் அப்படியே போகுது, காலம் போகுது, சில பேர் சொல்றதை நம்ம கேட்கல அப்படிங்கிற ரெக்ரெஷன்ஸ்குள்ள போக வேண்டாம். ஏன்னா இது என்னத்தை வேணா கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு சினிமாக்குள்ள போறது வந்து உங்களோட கனெக்ட் ஆகிற விஷயம் நீங்க நினைக்கிற கோல்ல இருந்து மாறி கூட இருக்கலாம். சில டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க நடிகர்களா கூட ஆயிருக்கிறாங்க, நடிகர்கள். ஸோ அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். ஒரு பிகினிங்லயே பிடிச்சிக்கிட்டே வராதிங்க. அது பிடிச்சி கிடைச்சிச்சுன்னா நீங்க கிளம்பி போங்க, கிடைக்கலன்னா இன்னொருத்தவங்க சொல்றதை கேளுங்க. தேங்க்யூ. நன்றி. நான் உங்கள் டீமோட வந்து ஃபுல்லாக ஒரு டிஸ்கஷன் கிரியேட் பண்ணது ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்வு இருக்குது. நீங்கள் தொடர்ந்து வருகை தந்து ஆதரவு அளித்தது ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரே ஒரு இது மட்டும், ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்டா, முக்கியமாக நம்ம ட்ரை பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, என்னன்னா நிறைய வருஷம் ஸ்பெண்ட் பண்றோம், சரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்லாததுனால அது வேற மாதிரி போய் முடிஞ்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன ரெக்வஸ்ட் பண்றேன்னா, எல்லா ஆஸ்பைரிங் எஸ்பெஷலி இப்போ கூகையில அது நமக்கு, நான் என்ன மாதிரி தான் உங்களையும் பார்க்குறேன். ஸோ லிட்ரேச்சரோட சேர்ந்து ஃபில்ம் லிட்ரேச்சரும் நமக்கு வேணும். நம்ம என்னன்னா ஃபிலிம் பார்க்கறதோட இல்லாமல் அந்த ஃபில்ம் மேக்கரு, அதுக்கு பின்னாடி இருந்த அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, அதை வந்து நம்ம படிக்கணும். ஃபிலிம் லிட்ரேச்சர் வந்து ரொம்ப ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். வேர்ல்ட் லிட்ரேச்சரும் இது படிக்கிறோன்னா அதுக்கு ஈக்குவலாக நிறைய கிரேட் மாஸ்டர்ஸோட ஃபில்ம்ஸோ இல்லை நமக்கு பிடிச்ச ஃபில்ம் மேக்கர்ஸோட அந்த ஃபில்மை நிகழ்த்துறதுக்கு அவங்க எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணாங்க, என்ன இது. இன்னைக்கு வந்து இதுக்கு போயிருந்தோம், ஜீக்கு வந்து ஒரு இதுக்கு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து சரிதா மேம் பார்த்துருந்தேன், பழைய ஆக்ட்ரஸ் சரிதா மேம் வந்து மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, காதோடு காதோரம் அப்படின்னு சொல்லிட்டு. பரதன் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அவரோட தாழ்வாரம், அமரம்லாம் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்த்த உடனே நீங்க பரதன் சார் ஒர்க்ல பண்ணீங்கல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பேசும்போது அவங்க ஒரு இது சொன்னாங்க. அது வந்து கேரளால நடக்கிற ஒரு கதை, தாழ்வாரம், அது காதோடு காதோரம் படம். ஆனா இன்னைக்கு அவங்கள்ட்ட விஷ் பண்ணி சொல்லும்போது, ஆமாப்பா அந்த படம் வந்து கொடைக்கானல்லையோ இல்லை ஊட்டிலேயோ எடுத்தோம், அதுல வந்து ஒரு சுனாமி மாதிரி, இது ஒரு சைக்ளோன் மாதிரி ஒரு விஷயம் வரும். எனக்கு அது அவங்க சொல்லும் போது அது ஊட்டியில பண்ணாங்கன்னு தெரிய வருது. இன்னொன்னு அந்த சைக்ளோன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணாருன்னு அப்போ பயங்கரமா இருக்கும். அது என்னன்னா அந்த குளிர்ல நிக்கவே முடியாத டைம்லயும் ஒரு ப்ரொப்பல்லரை கொண்டு வந்து வச்சு விண்டு அந்த இதை கிரியேட் பண்ணி அவர் அதை ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஒருத்தன் இதுக்கு அந்த 80s வந்து இவ்வளவு தூரம் கனவு காண்றான்ல ஒரு ஒர்க், ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்கு. ஸோ நம்ம இதை படிக்க தான் நமக்கு வந்து ஒரு இமேஜுங்கிறது சும்மா போற போக்குல கேமரா எடுத்து போயிட்டு ஆக்டர் வந்துட்டா வந்துடாது, இவ்வளவு பிஹைண்ட் த சீன்ல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்கு வரும்ல. அது நம்ம படிச்சாதான் ஃபிலிம் பத்தி, ஃபிலிம் லிட்ரேச்சர் பத்திய ஒரு கிளியர் அவேர்னஸ் நமக்கு இருந்தாதான் நம்ம ஒர்க் பண்ணும்போது அது வரும். இல்லைன்னா ரொம்ப ட்ரையா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டு போற மாதிரி ஆயிடும். இட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நன்றிங்க. இதுவுமே சப்ஜெக்டிவ் தான். நம்ம சொல்ற டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கும். அதனால எனக்கு பிடிச்சது நான் சொல்றேன். எனக்கு டிம் பர்டன் ரொம்ப பிடிக்கும். பிக் ஃபிஷ்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அமெரிக்கன் டைரக்டர் அவரு. அதுக்கப்புறம் கியர்மோ டெல் டோரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்ம் மேக்கர். அவர் வந்து லட்டின் அமெரிக்கன் பர்சன், அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகி வந்து இந்த ஷேப் ஆஃப் வாட்டர், பேன்ஸ் லேபிரித் அந்த மாதிரி படம்லாம் பண்ணாரு. அப்புறம் மார்டின் மேக்டோனா அப்படின்னு ஒரு ஃபில்ம் மேக்கர். அவர் வந்து ஐரிஷ் பார்ன் ஃபில்ம் மேக்கர், யூகே ஐரிஷ்ல பிறந்தவங்க, அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆனாரு. அவரோட ஃபில்ம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த 3 பில்போர்ட்ஸ் அவர் தான் பண்ணாரு. அப்புறம் பேன்ஷீஸ் ஆஃப் இன்ஷ்ரின் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் யோஜி அம்மா தான் ரொம்ப பிடிக்கும், ஜாப்பனீஸ் மாஸ்டர். அவர் 60sலேருந்து இப்போ வரலாம் படம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஊர்ல வந்து ஒவ்வொரு டிகேடுக்கு ஒவ்வொருத்தவங்க பிடிக்கும். ஆக்சுவலா எனக்கு இவங்கெல்லாம் தாண்டி லேட் 20sலேருந்து மிட் 50s வரலாம் ஹாலிவுட்ல எக்ஸ்ட்ராடனரி மாஸ்டர்ஸ் இருந்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ் நம்ம எல்லாருமே அவங்க ஒர்க்கை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது தனியா ஒரு மாதிரி ஃபிலிம் ஸ்டடி மாதிரியே பண்ணணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் லூபிட்ச்ல ஆரம்பிச்சு ஜான் ஃபோர்டு, அப்புறம் ஹாவர்ட் ஹார்க்ஸ், அந்த இட்ஸ் அ வண்டர்ஃபுல் லைஃப் பண்ணாரு, ஃப்ராங்க் காப்ரா,
அந்த மாதிரி அந்த அந்த ஒரு 30 இயர்ஸ் அந்த மாஸ்டர்ஸோட ஃபிலிம்ஸ் நம்ம டெஃபினட்டா பார்க்கணும். ஆக்சுவலா ஜான் ஃபோர்டெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி தான் குரோசவா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஊர்ல வந்து மகேந்திரன் சார் அந்த அந்த டிகேட்ல மகேந்திரன் சாரோட ஒர்க் பிடிக்கும். அதுலேருந்து ஒரு 5-6 இயர்ஸ் தாண்டி பரதன் சார் கேரளால ஒர்க் பண்றாங்க. பாரதி ராஜா சாரோட ஒர்க் பயங்கரமா பிடிக்கும். இப்போ கண்டெம்பரரிஸ்ல வந்து ரஞ்சித்தோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். வெற்றிமாறன் சாரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி செல்வராகவன் சாரோட ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கும். மணிரத்னம் சாரோட ஒர்க், பாலா, நிறைய பேர் ரொம்ப சிக்னிஃபிகண்டான. என்னன்னா ஒரு இவங்க தான் இது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே நான் இப்போ என்னன்னா அடுத்த 10 இயர்ஸ் நான் எனக்கு தெரிஞ்ச லைஃப்பை நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ரொம்ப போனா 15 இயர்ஸ். அதை ஒழுங்கா பண்ணாலே போதும். அப்படியே 50-60 வருஷம் ஒர்க் பண்ணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா நம்ம லைஃப்ல உள்வாங்கினது அதை நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு டைம். ஆஃப்டர் 10 இயர்ஸ் இன்னொருத்தன் வருவான், அவன் லைஃப்பை ரெப்ரசென்ட் பண்ணுவான். ஸோ அது டிகேட் பை டிகேடா தான் இருக்கும். லிட்ரேச்சர் சைட்ல எனக்கு தமிழ்ல முத்துலிங்கமோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்ரீலங்கன் ரைட்டரு, ரொம்ப முக்கியமான ரைட்டர். எனக்கு திரைக்கதை எழுதுறதுமே அவரோட இதுலேருந்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன்னு சொல்லலாம். அவர் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். இமயம் அவரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் யூமா வாசுகின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட மொழிபெயர்ப்பு என்ன இருந்தாலும் படிங்க. பெஸ்ட் கிளாசிக்ஸை தான் அவர் மொழிபெயர்க்கிறாரு. வே ஸ்ரீராம் அவரோட மொழிபெயர்ப்பு படிக்கணும். ரஷ்யன் மாஸ்டர்ஸ்ல சிங்கிஸ் ஐத்மத்தோவோ இல்லை அலெக்சாண்டர் புஷ்கின், அந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. தனியா வேற ஒரு ஸ்பேஸ்ல நம்ம பேசும்போது தெரியும். எனக்கு இப்போ இம்பார்ட்டண்டா ஞாபகம் இருக்கவங்க இவங்க. ஒரு நாளைக்கு இவரை மட்டும் கூப்பிட்டு கலந்துரையாடல் பண்ணுங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.